சில சமயம் ஒரு மோசமான உணர்வு வந்தா அதை அடக்க முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு நினைப்போம். ஆனா உளவியலாளர் டாரா பிராச் சொல்ற ரெயின்கிற இந்த முறை நம்ம உணர்ச்சிகளை நண்பனா பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கும். இத ஒரு சின்ன மன நாட்குறிப்பு மாதிரி கூட நீங்க பயன்படுத்தலாம். இந்த ரெயின்கிற முதலாவது எழுத்து ஆர். ரெகக்னைஸ், அங்கீகரியுங்கள். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படின்னு. அடுத்து ஏ. அலோவ், அனுமதியுங்கள். அந்த உணர்வை விரட்டாதீங்க. சரி, இந்த பயம் இப்போதைக்கு இங்க இருக்கட்டும்னு அதை அனுமதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை எதிர்க்க எதிர்க்க அது இன்னும் வலுவாகும். அடுத்து மூன்றாவது எழுத்து ஐ. இன்வெஸ்டிகேட், ஆராய்ந்து பாருங்க. இப்போ ஒரு நண்பன் மாதிரி அந்த உணர்வு கிட்ட மென்மையா கேளுங்க. நீ ஏன் வந்திருக்க, எதை நினைச்சு பயப்படுற? இந்த கேள்வி அந்த உணர்ச்சியோட ஆணி வேற கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அடுத்து என். நர்ச்சர், ஆற்றுப்படுத்துங்கள். கடைசியா உங்களுக்கு நீங்களே ஆதரவா இருங்க. ஒரு சின்ன குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி, பரவாயில்ல, எல்லாம் சரியாகிடும், நான் உனக்கு துணையா இருக்கேன்னு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த சுய கருணை, செல்ஃப் கம்பேஷன், அந்த உணர்ச்சியின் காயத்தை ஆற்றும் நண்பர்களே.